அவர் வந்து தனிச்சு நின்று ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிருவாரா, ஒரு 40, ஒரு 30, ஒரு 20, ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிட்டாங்க சார் அவங்க. சார் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா, அதிக தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்றாங்க. பிரபல நகைச்சுவை யூடியூப் சேனலான பரிதாபங்கள் தேர்தல் முடிவை பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் எப்படி கணிக்க தவறினர் என வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்த்திருக்க கூடும். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு நகைச்சுவைக்கான ஸ்கூப் வீடியோவாக பார்வையாளர்களுக்கு தோன்றலாம். ஆனால் அந்த நகைச்சுவைக்குள் கசப்பான ஓர் அரசியல் யதார்த்தம் ஒளிந்திருக்கிறது. தாவேக்கா ஒரு மண்குதிரை, ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்க. 2வது இடம் வேணா வருவாருன்னு நினைக்கிறேன். பிரதீப் குப்தா இன்னொரு தடவை அழப்புறாரு லைவ் டிவியில. தமிழக பத்திரிகை உலகம் சந்தித்திருக்கும் மிகப்பெரிய அறம் சார்ந்த சறுக்களை இந்த தேர்தல் முடிவுகள் அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டியுள்ளதையும் அதன் விளைவு ஊடகங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை மெல்ல இழக்கச் செய்திருக்கிறது. தமிழக தேர்தலில் பல தசாப்தங்களாக ஊறிப்போன ஒரு கணக்கு உண்டு. அதிமுக இல்லை என்றால் திமுக, திமுக இல்லை என்றால் அதிமுக. இந்த இருமுனை போட்டிக்கு அப்பால் ஒரு 3வது சக்தி வேரூன்றுவதை தமிழக ஊடக உலகம் ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொண்டதே இல்லை. அந்த நம்பிக்கையே ஜனநாயகத்தின் 4வது தூண் இந்த தேர்தலில் சறுக்க காரணமாகி இருக்கிறது. விஜயின் வருகையை ஒரு சினிமா கவர்ச்சியாகவும் ரசிகர் மன்ற கூட்டமாகவும் மட்டுமே பத்திரிகையாளர்கள் பலரும் பார்த்தனர். இதனால் அமைதியாக திரண்ட மாற்றத்திற்கான அலை யாருடைய கணிப்பிலும் சிக்காமல் போயிருக்கிறது. பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் வேரூன்றிய கட்டமைப்பை ஒரு புதிய கட்சி அவ்வளவு எளிதில் அசைத்துவிட முடியாது என்கிற அமைப்பு ரீதியான குருட்டு நம்பிக்கை தமிழக ஊடகத்துறையை சூழ்ந்திருக்கிறதா என்ற கேள்வியையும் நிபுணர்கள் எழுப்பத் தொடங்கியுள்ளனர். களத்தில் சூழலை கவனிக்க தவறியது, தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்றபடி தங்களை அடுத்த கட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் எடுத்து செல்லாததுமே இந்த தேர்தலை கணிக்க காரணம் என்கிறார் பத்திரிகையாளர் புன்னை வளவன். தேர்தலினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதே இன்றைக்கு நவீன காலகட்டத்துக்கு ஏற்றது போல மாறி வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் இந்த எண்ணிக்கை வருவார் அப்படின்னு கணித்த ஆக்சிஸ் மை இந்தியாவும் கூட விஜய்க்கான எண்ணிக்கையை சரியாக கணித்தார்களே தவிர திமுக அதிமுகவுக்கு திமுக ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் 92 to 110 அப்படின்னாங்க. 22 to 33 தான் அதிமுக கூட்டணி என்டிஏவுக்கு அவர்கள் கணித்திருந்தது. பட் அவங்க ஒரு 59 அப்படிங்கிறது அலையன்ஸா வரக்கூடிய வாய்ப்பையும் நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல எங்க தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலே 2026 தேர்தலே ஒரு பழைய கன்வென்ஷனல் மெத்தட்ல இருந்து முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. விஜய் இந்த தேர்தலை முதலில் விர்ச்சுவல் வேர்ல்டுல தனக்கான ஆதரவை பெற்று அங்க ஜெயிச்சுட்டு தான் அவர் உள்ளேயே போயிருக்கிறார் அப்படிங்கிறது முடிவுகள் வந்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது. குறிப்பாக களத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் கடந்த கால தரவுகள், மேலோட்டமான கருத்து கணிப்புகள் என்று குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொண்டு சாமானிய மக்களின் குரல்களை கேட்க தவறியதன் விளைவே இந்த தேர்தல் முடிவு என்கிறார் பத்திரிகையாளர் புன்னை வளவன். பல துறைகளில் எனக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், செஃபாலஜிஸ்ட் ஆகட்டும், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆகட்டும், தொடர்ந்து இதிலே ஒர்க் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் தவற விட்ட இடம் என்பது அந்த வேல்யூ பேஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக கடந்த காலத்துல இவ்வளவு பார்த்துட்டோமே, நமக்கு ஹிஸ்டரியில இவ்வளவு உதாரணங்கள் இருக்கே அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அதை கவனிச்சாங்க. அந்த ஒரு எண்ணம் தங்களை கொண்டு போய் ஒரு இன்டெலெக்சுவல் பபிள்குள்ள வச்சுக்கிட்டு சாமானியர்களுடைய தேவை மாறி இருக்கிறதா இல்லை அப்படியே இருக்கிறதா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன என்பதையெல்லாம் ஒரு ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணாம போனதுடைய விளைவாய்ப்பு இருக்கும்னு நான் பார்க்கிறேன். பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் ஒரு தேர்தலின் திசை எங்கு பயணிக்கிறது என்பதை கூற வேண்டுமே தவிர தேர்தலை கணிப்பவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என வலியுறுத்தும் டெக்கன் ஹெரால்டின் உதவி ஆசிரியர் சிவப்பிரியன் உண்மையின் பக்கமே பத்திரிகையாளர்கள் நிற்க வேண்டும் என்கிறார். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும் வாழ்க்கையில். ஆனா அந்த ஐடியாலஜி புறம் தள்ளிட்டு உண்மையின் பக்கம் நிற்பது மட்டும்தான் ஒரு பத்திரிகையாளர்னுடைய வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த உண்மையின் பக்கம் நிற்பது ஒரு சமயங்கள்ல நியூட்ரலா இருக்காது. நீங்க எல்லா சமயமே நியூட்ரலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஐடியாலஜியை புறம் தள்ளிட்டு தான் நீங்க இந்த பத்திரிகை தொழிலுக்கு வரணும். நீங்க ஒரு ஐடியாலஜியை பேசுறீங்கன்னா நீங்க உங்களை அரசியல் விமர்சகர், அப்படி இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், இல்லை ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படின்ற பெயரை போட்டுக்கலாம். பத்திரிகையாளர்கள் அரசை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற புள்ளியில் வரும்போது செய்திகள் இங்கு பிரச்சாரமாக மாறுகின்றன. இந்த போக்கு ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளக்கூடும் என்பதால் ஊடகங்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என புன்னை வளவன் நம்மிடம் பகிர்கிறார். இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் மட்டும்தான் இதை செய்யக்கூடிய இடத்தில் இருந்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு மீடியா ஹவுசஸா வரக்கூடியவர்கள், நீங்க எதர் கார்பரேட் ஹவுசஸா எடுக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துல ஒரு பைலட் ஸ்கேல்ல வரக்கூடிய மீடியா ஹவுசஸ்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பாலிசி டெசிஷனை எடுக்கக்கூடிய இடத்தில் அரசை பகச்சுக்க வேண்டாங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ஒரு சில பிக்கர் மீடியா ஹவுசஸே எலெக்ஷன் நெருக்கத்துலதான் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதை பிசினஸா பாக்குறாங்க.
பிசினஸ்மேன் அதை செய்யக்கூடிய இடத்திற்கும் ஒரு ப்ராப்பர் ஜேர்னலிஸ்டிக் ஹவுஸா நீங்க இருந்து செய்யக்கூடிய இடத்திற்கும் அந்த காம்ப்ரமைசஸ் இடத்துல போனதுங்கிறது மீடியா அதை பேசாமல் விட்டது என்பது மீடியா பழி சுமக்க வேண்டியது அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆளும் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஊடகங்கள் பேச மறுப்பது ஊடகங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை நீர்த்துப்போக்கு செய்யும் எனவும், அதே நேரத்தில் அரசை எதிர்த்து ஊடகங்கள் இயங்கும் போது அவற்றின் மீது பல்முனை தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் புன்னைவளவன். ஒரு ஃப்ரீலான்ஸா இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஒரு மீடியா ஹவுஸ் போய் எடுக்குது அப்படின்னா அந்த உரையாடல் அல்லது அவங்களுக்குள்ளான அந்த அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன டாபிக்ஸ் என்ன பேக்கேஜ்ங்கிறத இந்த நிறுவனம் முடிவு செய்யும். அதுல கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு செய்வாங்க. அப்ப இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு எல்லைக்கு மேல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதர் அவங்க யாருக்கிட்டையும் நாங்க எங்களுக்கு பேக்கப்காக பணம் வாங்க மாட்டோம், பேரோல்ஸ் உள்ள கொண்டு வர மாட்டோம் என்கிற முடிவே, அல்லது பேவால உள்ள கொண்டு வர மாட்டோம், ஆட் இல்லாம ஓட்டுவோம், ஸ்டேட் லீவ் சென்ட்ரல்லே வாங்க மாட்டோம், கட்சிகிட்ட வாங்க மாட்டோம்னு முடிவெடுத்து போகக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களுமே மிக அதிகமான தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நீங்க யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன்னு போயிட்டு நியூஸை கவர் பண்றீங்கன்னா தனக்கு எதிராக வரும்போது எல்லா கட்சியும் உங்களுக்கு எதிரான பல்முனை தாக்குதலை செய்யும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டமிக் இஷ்யூவாவே நான் பாக்குறேன். மீடியாவுடைய நீங்க டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய சேட்டலைட் ஹவுஸ்ல நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், ஒரு எடிட்டர் இன் சீஃபா உட்கார்ந்தாலும், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்த லைனை டச் பண்ணாதீங்க அப்படின்னா பண்ண முடியாத இடத்துக்கு தான் அவங்க போகணும். இவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய மாரல் கிரவுண்ட்ல இருந்தோ இல்ல அது பேசாமல் விட்டது தவறு, அது ஒரு சமூகத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள், எனவே அந்த சமூகம் உங்களின் மீதான கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணிருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க பிரச்சனையே இல்லை என்பதை போல மீடியா பேசாமல் விட்டதுனால களத்தில் அது எதிரொலிக்காமல் போயிருச்சானா அப்படி கிடையாது. அது எதிரொலிச்சதனுடைய விளைவு தானே உங்களுக்கு அரசு ஊழியர்கள்ல தொடங்கி, ஏன்னா அவ்வளவு போராட்டங்கள் நடந்தது டிசம்பர்ல இருந்து. தபால் ஓட்டிலே அந்த லீடு ரொம்ப கிளியராக ஒரு டிஎம்கே நோக்கி போனதை விடவும் தி அதர் சைடு டிவிகேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஒரு குறைஞ்ச அளவுக்கு போச்சு. அப்கோர்ஸ் அது டிஎம்கே விட குறைவுதானாலும் அந்த ஒரு ட்ரெண்ட் காட்டுச்சு இல்லையா? எனவே தலித்ஸ்க்கு எதிரான அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது பெருகி இருக்கிறது. ஊடகங்கள் ஆளும் தரப்பின் நிழலாக தங்களை மாற்றிக்கொள்ளும் போது அவை வெறும் அதிகாரத்தின் ஊதுகுழல்களாக மக்கள் முன் நிற்க தொடங்குகின்றன. மக்களின் உண்மையான குமுறல்களையும் அடிமட்டத்தில் இருக்கும் அதிருப்தியையும் ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் மறைக்கும் திரையாக இவை செயல்படுகின்றன. இதன் விளைவு தேர்தல் முடிவுகள் வரும்போது ஒட்டுமொத்த ஊடகத்துறையுமே மக்கள் முன்னால் கேலி பொருளாக நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்களாக ஆளும் கட்சிக்கு புகழ் பாடும் ட்ரெண்ட் இருந்ததை சுட்டிக்காட்டும் சிவப்பிரியன், அரசியல் கட்சியின் குரல்களாக பத்திரிகையாளர்கள் ஒழிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்துகிறார். இந்த 5 வருஷத்துல நிறைய பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு திமுகவினுடைய ஆதரவாளர்களாக மாறினார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அவங்கள அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுலையும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் தவறு. அந்த பத்திரிகையாளர்கள் தங்களை திமுகவினுடைய ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் பத்திரிகையாளர் அப்படின்ற அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மோசமான ட்ரெண்ட். அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த ட்ரெண்ட் இனிமே இருக்கக்கூடாது. ஸோ டிஎம்கே பண்ணது தவறுன்னா நாளைக்கு அது தாவேகாவோ இல்லை அதிமுகவோ எந்த கட்சி செய்தாலும் அது தவறுதான். பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளராக தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊதுகுழலாகவோ இல்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய பகிரங்க வாய்ஸாவோ அவங்க நிச்சயமா இருக்கக்கூடாது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மக்களின் நாடி துடிப்பை கணிப்பதில் ஊடகங்கள் கோட்டை விட்டுவிட்டன என்பதை உரக்கச் சொல்லியிருக்கின்றன. மக்களின் தீர்ப்பு அரசியல் கட்சிகளுக்கானது மட்டுமல்ல, கள யதார்த்தத்தை விடுத்து மக்களின் மன ஓட்டத்தை அலட்சியப்படுத்திய ஊடகத்துறைக்கும் பொருந்தும். சி. ஜோசப் விஜய் எனும் நான்